பாஸ்டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். லைஃப்பில் நமக்கு எப்பயாவது கஷ்டங்கள் வரும்போதெல்லாம் திருவள்ளுவர் ஒரு அருமையான குறள் ஒன்று சொல்லியிருக்காரு. இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு சொல்லி. துன்பம் வரும்போது சிரிக்கணும், அப்படி சிரிச்சாதான் நம்முடைய மனசு லைட் ஆகும். அதுக்கப்புறம் அப்படியே அதை கடந்து போகணும். இதுவும் கடந்து போகும் கூட நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அப்படின்னு பார்க்குறப்ப பல அரசியல் விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. பல மனதெல்லாம் ரொம்ப இறுக்கமாக இருக்கு. யாருமே ரிலாக்ஸ் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. ஆனால் எனக்கு முன்னாடி ஒருத்தருக்கு தோணியிருக்கு. அது யாருன்னா மதிப்பிற்குரிய டி ராஜேந்தர் அவர்களுக்கு. டி ராஜேந்தர் அவர்கள் சமீபத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உயிருள்ளவரே உஷா அந்த படத்தை எந்த அளவுக்கு மியூசிக் போட்டு அதை நம்ம சுத்தமாக பழைய படத்தை மறக்கடிக்கணுமோ அவ்வளோ பண்ணிட்டார். அது புதுசாக டிஐ பண்ணதும் புதுசாக அந்த மியூசிக் போட்டது தான் அந்த படத்தில் இப்போ பார்த்தப்போ இருக்கிற பெரிய மைனஸே. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டி ராஜேந்தர் அவர்கள் அதோடு நிறுத்தலை, சேனல் ஆரம்பிச்சிருக்காரு. அந்த சேனலில் நிறைய பாடல்கள் போடுறாருங்க. அதில் ஒரு பாட்டு திடீர்னு வருது. ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தேன், செம பாட்டு. அது பழைய அவருடைய ஸ்டைல்லே கதை திரைக்கிற வசனம் டைரக்ஷன் மாதிரி இந்த பாட்டுக்கு மியூசிக்கும் அவர் தான், லிரிக்ஸும் அவர் தான். அண்டு இந்த பாட்டுக்கு மியூசிக்கு லிரிக்ஸு சிங்கர் அதுவும் அவர் தான். விரும்பி கேட்ட நேயர் மட்டும்தான் மாறுது, மற்றபடி ப்ரொடியூசர் அவர் தான். அதாவது இந்த பாட்டில் அவர் என்னன்னா தன்னுடைய லைஃப்பில் அவருடைய படத்துலலாம் ஒரு விஷயம் பண்ணுவார். அது என்னன்னா ஹீரோயினை தொட மாட்டார். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஹீரோயினை தொட மாட்டார். வழக்கமாக இவர் என்ன பண்ணுவார்னா ஹீரோயினோட ஒரு டிஸ்டன்ஸில் நிற்பார். இந்த பாட்டில் ஒரு புதுமை ஒன்று பண்ணியிருக்கார். வஞ்சி அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வஞ்சி ஒருத்தி அப்படிங்கிறார். நான் ரொம்ப இளமையான ஒரு பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு காமிக்கிறார். ஆனால் பார்த்தா இளமையாக இருந்துருக்கிறாங்க. எப்பன்னா டிஆர் அவர்கள் இளமையாக இருந்தப்போ அவங்க இளமையாக இருந்திருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு டான்ஸ், ஃபுல்லாக டான்ஸு, வழக்கம் போல் ஒரு கிளாமர் டான்ஸ் தான் அது. கிளாமர் டான்ஸ் பார்த்தீங்கன்னா டிஆர் பாட்டு பாடுறாரு. எடுத்தோன்னே புல்லட்டில் வர்றாரு. காதலுக்காகவே இந்த கவிஞன் புறப்பட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வர்றாரு. இவர் செட்டு போட்டு எடுக்கிறதுல பயங்கரமான ஆள். இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த கிரியேஷன்ஸ், க்ரீன் மேட்டு, செட்டு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சேர்ந்துருக்கு. அதெல்லாம் செம்மையாக பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஓவராலாக இந்த பாட்டை ஒரு எடுத்ததன் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிளாமராக அந்த பொண்ணுகளுக்கு அப்படி காமிக்கும்போது, ஒரு மழையில் நனைகிறப்ப காமிக்கும்போது நமக்குள்ள ஒரு உணர்வை மாற்றுவதற்காக, ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு உணர்வை மாற்றுவதற்காக, ஒரு காதலோடு கலந்த ஒரு உணர்வை கொண்டு வருவதற்காக அவர் அது முயற்சி செஞ்சிருக்கிறார். இந்த பாட்டை பார்த்த எந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தாலும் அந்த உணர்வு உங்கள் மனசுக்கு வரவே, நீங்கள் எந்த நேரத்தில் பார்த்தாலும் உங்களுக்கு அந்த உணர்வு வரவே வராது. அதுக்கு பதிலாக உங்களுக்குள்ள ஒரு அலாதியான இன்பம் வரும், பயங்கரமான ஒரு நகைச்சுவை உணர்வு வரும். நீங்கள் ரொம்ப சிரிப்பீங்க, பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. அதாவது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற இந்த எலெக்ஷன் நேரத்தில் இந்த பாட்டை பொதுமக்கள், அனைத்து கட்சியினர், மாவட்ட நிர்வாகிகள், வேட்பாளர்கள் எல்லாரும் பார்த்தாங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாங்க. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா நம்ம உடலுக்கு ஏதாவது பாதிப்பு வரும். அது வராமல் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மழையடிச்சா அப்படிங்கிற பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது இந்த பாட்டு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத விஷயத்த சிஜியில் அவர் பண்ணியிருக்காரு. சிஜியில் வரைக்கும் பாம்பு பார்த்துருப்பீங்க, 2 பாம்பு பார்த்துருப்பீங்க, 5 தலை நாகம் பார்த்துருப்பீங்க. 2 பாம்பு லிப்லாக் பண்ணுதுங்க. அது இது வரைக்கும் யாருமே எடுத்ததில்லை. அதை உலக திரைப்பட வரலாற்றிலேயே அப்படி ஒரு விஷயத்தை நீங்க பார்த்துக்கவே மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு ஷாட் வச்சிருக்காரு. அப்புறம் இதில் ஃபுல்லா குரூப் ஆஃப் பாய்ஸோட ஒரு டான்ஸர், கம்ப்ளீட் கிரீன் மேட் தான். இவர் அந்த பைக்கில் வர்றது, இப்படி ட்ராவல் பண்ணுறது எல்லாமே கிரீன் மேட் தான். பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டைல் ஆஃப் டான்ஸிங்கை அவர் விடவே இல்லை. இந்த பாட்டு ஒரு ரிதம் சென்ஸில் பண்ணியிருக்காருன்னு வச்சுங்களேன். அதில் நடுவில் ஒரு காதல், அதான் அந்த உணர்வு, அந்த வார்த்தையை நான் சொல்ல வேணான்னு பார்க்குறேன். காதலோடு சேர்ந்த அந்த ஒரு உணர்வு இருக்கு இல்லையா, அந்த உணர்வுக்காக ஒரு நடுவில் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு.
உங்களுக்கு அப்படியே அதை கேட்கும்போது அந்த உணர்வு பிச்சுக்கிட்டு வந்தோம். ஏன்னா எனக்கு இதை எப்படி இதை சொல்ல, ஏன்னா இந்த பாட்டை பார்த்துட்டு நம்ம மற்ற விஷயங்கள்லாம் அலசி ஆராய்ச்சிட்டு இருந்தோம். சரி ஓகே, என்னது யாரை கூட்டணி, என்ன இவங்க பேசுகிறாங்க, இவங்க பேச, திடீர்னு இந்த பாட்டை பார்த்தோன்னே எனக்கு இது எப்படியாவது மக்கள்கிட்ட கன்வே பண்ணோம். ஏன்னா நான் மட்டும் சிரித்து ரிலாக்ஸ்டாக இருந்து, நீங்கள் எல்லாரும் சிரித்து மகிழ்ச்சியோடு இருந்து ரிலாக்ஸ்டாகி உண்மையிலே டி ராஜேந்தர் அவர்களுக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய லைஃப்பில் யார் ஒருவர் தன்னை மறந்து பயங்கரமாக நம்மளெல்லாம் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தி சப்கான்ஷியஸ் மைண்ட்னு தூக்கி கொஞ்ச நேரத்தில் நம்ம அப்படியே அந்த இடத்தையே மாற்றி காட்டுறாங்களோ அவங்க உண்மையிலே மகான்கள். ஆனால் ஒரு விஷயம்தான், சிம்பு இதை லைஃப்பில் ஒரு செகண்ட் கூட ஃபாலோ பண்ணல. அவர் ஒரு பக்கம் பாருங்கள், சிம்பு வெற்றிமாறனோட டைரக்ஷனில் நடிச்சிட்டு இருக்காப்புல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா டிஆர் மியூசிக்கில் மழை அடிச்சான்னு ஒரு பாட்டு பண்ணியிருக்காரு. சரி, இந்த பாட்டு இவ்வளோ தூரம் போகுது, என்னடா அது அப்படின்னு பார்த்தா வீடியோ 6 நிமிஷம் இருந்தது. ஆடி போயிட்டேன். 6 நிமிஷமா? அவ்வளோ பெரிய பாட்டா? ராக்கமாக கைத்துட்டு தான் இருக்குல்லே பெரிய பாட்டு, அது மாதிரியா அது அப்படின்னு யோசிச்சிருந்தேன். அப்புறம் பார்த்தா போயிட்டே இருக்கு. 4 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் என்ன வீடியோ என்ன போகுது அப்படின்னு பார்த்தா அடுத்து ஒன்று பண்ணியிருக்காருங்க. விடவே இல்லை, அவர் யாருமே விடலை. அதாவது எங்கே எலெக்ஷன் முடிஞ்சால் மக்கள் மாறிடுவாங்களோன்னு நினச்சிச்சு கிரிக்கெட்டுக்குள்ளேயும் போயிட்டாப்புல. தோனியை பற்றி ஒரு பாட்டு பண்ணியிருக்காப்புல, நீ ஒரு ஏனி அதான் நீ தோனின்னு. தோனிக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கணும். புரிய வச்சாருன்னா கண்டிப்பாக டிஆர் பார்ப்பாரு, என்னை பற்றி யாருமே இந்த மாதிரி எழுதினதே கிடையாது அப்படின்னு சொல்லி பார்ப்பார். அப்படி ஒரு லெவல் அது. அதாவது அன்எக்ஸ்பெக்டட். அதாவது இது வரைக்கும் சிஎஸ்கே இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ இந்த தடவை என்னப்பா சிஎஸ்கே சுமாராக படுது அப்படின்னு. இந்த தடவை மட்டும் சிஎஸ்கே சூப்பராக ஆனாலும் சரி சுமாராக ஆனாலும் சரி அதுக்கு முழு காரணம் டி ராஜேந்தர் அவர்கள் தான். ஆமாம், அதில் எதுவும் டவுட்டே கிடையாது. ஏன்னா அந்த பாட்டோடைய கிளிம்ஸ் ஒரு நிமிஷத்துக்கு விட்டார், போட்டு விரைவில் அப்படி கம்மிங் சோன் அப்படின்னு போட்டார். அப்படியே நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ உங்களுக்கு எப்பெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதோ அப்போ நீங்கள் போய் இந்த பாடலை பார்க்கலாம். ஆக்சுவலாக இவருக்கு ஒரு நல்ல காம்பினேஷன் மன்சூர் அலிகான் சேர்ந்துருக்கார். அவர் இந்த மாதிரி நிறையா பாட்டெல்லாம் எடுக்கிறாரு. எக்ஸசைஸ் பண்ணும்போது டான்ஸு, 2-3 பொண்ணுங்க டான்ஸ் ஆடுறது நிறையா பண்ணுறாரு. அவரும் இப்போ இவருக்கு ஈக்குவலாக பண்ணுறாரு. அவரும் ஒரு சிஜி ஒர்க்லாம் பண்ணுறாரு. 2 பேர் சேர்ந்தாங்கன்னா கிரியேட்டிவ் பிச்சுக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் ஒர்க் ஆனால் கூட நல்லாயிருக்கும். சரி, இதெல்லாம் என்ன தெரியுமா, டி ராஜேந்தர் அவர்கள் ஒரு மாபெரும் இயக்குனர், மன்சூர் அலிகான் ஒரு நல்ல ஆக்டர். ஆனால் இவங்க 2 பேரும் இப்போ பண்ணுறது இருக்குல்ல, இப்போ இருக்கிற ஜென்சி கிட்ஸுக்கு அது ஒரு ரிலாக்ஸிங்காக இருக்குது. அப்படின்னா இப்பவும் அவங்கள நான் ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா மக்களுக்காக தான் செய்கிறாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் மெக்கானிக்கலாக இருக்க லைஃப்பில் உங்களுக்கு பிளட் ப்ரெஷர், சுகர் எதுவாக இருந்தாலும், உங்களுக்கு ஒரு தீராத வியாதி இருந்தாலும் மழையடிச்சா பாட்டை பாருங்கள், எல்லாம் பறந்துடும். ஆக்சுவலாக அந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய தீர்வை தரும். யான் பெற்ற இன்பம் பெருகை வையகமே. என் பொண்ணு கூட நான் இருக்கணும், அதுக்காக இந்த உலகத்தையே எதிர்க்க சொன்னாலும் எதிர்த்து நின்று ஜெயிப்பேன்.